சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல தனுசு ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருஷத்துல ஒரு ரணகலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில பார்க்கவே கூடாத கஷ்டங்களை எல்லாம் இந்த 4 வருஷத்துல பார்த்துட்டாங்க. அனுபவிக்க முடியாத அளவுக்கு வேதனைகளையும் இந்த 4 வருஷத்துல இவங்க அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த 4 வருஷத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க மனசாட்சிக்கு விரோதமா இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்மளோட தன்மானத்தை விட்டுட்டு இங்க வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் வேலை செய்யற இடங்கள்ல நிறைய அவமானங்களை சந்திச்சு வீண் பழிகளையும் சுமந்து அதுக்கப்புறமா அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த 4 வருஷத்துல வேலை இழப்பு அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை வேலை இழப்புகளை இவங்க சந்திக்கல அப்படின்னா வேலை பார்க்கிற இடங்கள்ல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, நிறைய நெருக்கடிகளோடய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்ப இருக்கிற வேலையை வேற வழியே இல்லாம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இவங்க வேலை இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமா இன்னொரு நல்ல வேலைகளுக்காக ரொம்பவே அதிகபட்சமான முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல இவங்களுக்கு கிடைக்காது. தப்பி தவறி ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையிலையும் இதுக்கு முன்னாடி இருந்த வேலையில இருந்த மாதிரியே நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த வகையிலையும் கம்ஃபர்டபுளா நிம்மதியா வேலையை பார்க்கவே முடியாத ஒரு சூழலை தான் இப்போ வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் நிம்மதியான வாழ்க்கையை வாழல அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 வருஷத்துல நிலையான வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஒரு நாள் இவங்க கை நிறைய வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும், கை நிறைய லாபங்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா மறுநாளே இவங்களோட வருமானம் பாதிக்கும் கீழே குறைஞ்சு போயிடும். அன்றாட செலவுகளை கூட சமாளிக்க முடியாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் இவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை நம்பி ஒரு கடன் அடைச்சிடலாம், ஒரு நிலத்தை வாங்கிடலாம், ஒரு வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு இவங்களால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஒருவேளை தொழில வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம சொந்தமா வீடு வாங்கிடலாம், நிலங்கள் வாங்கிடலாம், நல்ல உயரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாலும் இவங்களோட ஆசை கடைசி வரைக்கும் ஆசையா தான் இருக்கும். எந்த வகையிலுமே அந்த ஆசைகளை இவங்களால நிறைவேற்றிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்களோட தொழில ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். திடீர் வீழ்ச்சிகள் அப்படிங்கிறதையும் தொழில இந்த 4 வருஷத்துல இவங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இதனாலேயே இந்த 4 வருஷத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி இருப்பாங்க. ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கறத கூட சரியான முடிவுகளை எடுக்க முடியாம ஒரு தடுமாற்றமான வாழ்க்கையை தான் இந்த 4 வருஷத்துல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். போதாக்குறைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது மூலமா ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா ஏற்படக்கூடிய திடீர் விரைய செலவுகள், எதிர்பாராத நேரங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபத்துகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இந்த 4 வருஷத்துல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, ஏதாவது முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு சில வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆவணி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ண போறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் யோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
தொழில் ரீதியான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில இருந்து வரக்கூடிய மந்த நிலைமை முழுமையா விலகும். ஆடி மாசத்துல பெரிய அளவுல செல்ஃப் எடுக்காம ரொம்பவே மந்தமான ஒரு நிலைமையில இருந்த தொழில்கள் கூட இந்த ஆவணி மாசத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை அடையும். தொழில வருமானமே இல்ல, லாபங்களே கிடைக்கல, தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க குழப்பத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துல தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்ற இறக்கமான பண வரவு அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமா இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. உங்க கைகள் நிறைஞ்ச மாதிரியான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கும் புதிய கிளைகளை தொடங்குறதுக்கும் அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும். உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் எல்லாருமே மறுபடியும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஆவணி மாசத்துல தொழில் சம்பந்தமான போட்டிகள் அப்படிங்கிறது முழுமையா குறையும். தொழில எதிரிகளோட தொல்லையும் போட்டிகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொல்லைகளையும் போட்டிகளையும் முறியடிச்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தனுசு ராசிக்காரங்க தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஆவணி மாசத்துல தாராளமா எடுக்கலாம். நீங்க புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தாலும் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல சூரிய பகவான் வலுவான அமைப்புல இருக்காரு அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல நீங்க தாராளமா சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். அடுத்ததா ஏற்கனவே இருக்கிற வேலையை இழந்துட்டு புதுசா வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல வேலை பளு அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே பெரும்பாலும் கிடைக்காது. நீங்க அன்றாடம் வேலைகளுக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு தொடர்ச்சியா வேலைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது மூலமா ஒரு சில உடல் சோர்வு, உடல் அசதி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரம் கடந்த ஆடி மாசத்தை மாதிரி இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னாலும் உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பண வரவு இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு இருக்கும். இதனால ஒரு சில தனுசு ராசிக்காரங்க நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல பெரிய அளவுல விரைய செலவுகள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் உங்களோட தாய் மூலமாவோ அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமாவோ ஒரு சில நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. குறிப்பா ராகு பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால உங்க தாயா இருந்தாலும் சரி அல்லது தாய் வழி சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவிகளை செய்யணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள்ல நீங்க அவங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதனாலேயே உங்க தாய் கூடவும் தாய் வழி சொந்த பந்தங்கள் கூடவும் ஒரு சில மனக்கசப்பு அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல நிச்சயமா ஏற்படும். உங்க தாய் வழி சொந்தங்கள் கூட ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் பூதாகரமா வெடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் யோகாதிபதியான சூரிய பகவான் யோகஸ்தானத்திலேயே இருக்கிறதால உங்க தந்தை மூலமா நல்ல விதமான உதவிகள் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய வில்லங்கங்கள் படிப்படியா விலகும். தந்தை வழி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாவே தொழில் சார்ந்த ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க தனுசு ராசியில பிறந்த பெண்களா இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாவே இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில இந்த ஆவணி மாசத்திலையும் கண்டிப்பா நிதானமா இருந்தே ஆகணும். உங்களுக்கு வெளி இடங்கள்ல ஏற்படக்கூடிய கோபத்தையும் டென்ஷனையும் எந்த ஒரு சூழலையும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட காட்டாதீங்க. முக்கியமா நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவரையும் கணவர் வழி சொந்த பந்தங்களையும் அனுசரிச்சு வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் பிரிவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் உங்களை சுத்தியே நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட வாழ்க்கை துணைய சொந்த பந்தங்கள் கிட்ட விட்டு கொடுத்து மட்டும் பேசிடாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க இவ்வளவு நாளா சந்திச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.